மௌலீது ஓதுவது கூடும் என்பதற்கு சரியான சாட்சி, சரியான ஆதாரத்தை 4 கலிஃபாக்களும் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த 4 கலிஃபாக்களும் சொல்லி அந்த கிதாப் என்னவென்றால் கிதாபுல் மதாஹி நுபுவியத ஹத்தா நகாயத்தல் அஸரில் மல்வக்கி என்ற இந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், மன் அன்ஃபக, எவர் ஒருவர் செலவு செய்கின்றாரோ, திருகத்தை செலவு செய்கின்றாரோ, அல கிராத்தி மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌலூதின் ஓதுவதற்காக எவர் செலவு செய்கின்றாரோ, ஆன ரஃபீகி ஃபி ஜன்னதி, அவர் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்கின்றார் என்பதாக சொல்கின்றார்கள். கால உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்கின்றார்கள், மன் வல்லமை, எவர் ஒருவர் கண்ணியப்படுத்துகின்றாரோ மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌலிதை எவர் கண்ணியப்படுத்துகின்றாரோ, பக்கத ஆஹியா இஸ்லாம், அவர் இஸ்லாத்தை உயிர்ப்பித்தவராக இருக்கின்றார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், மன் அன்ஃபக, எவர் ஒருவர் செலவு செய்கின்றாரோ, திர்ஹமன் அலா ஆயத்தின் மௌலிதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மௌலிது ஓதுவதற்காக எவர் ஒருவர் செலவு செய்கின்றாரோ, அன்னஹு ஷஹீத ஹிஸ்வத் பத்ரி வ ஹுனைன், பத்ரு யுத்தத்திலும் ஹுனைன் உதயிலும் ஷஹீது பெற்ற நன்மையை அவர் பெற்று விடுகின்றார் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல, அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், மன் அல்லம மௌலிதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதை எவர் கண்ணியப்படுத்தினாரோ, வகான சபபல் லிகுராயத்தைனி, அதனுடைய சபாபி பெற்றவராக ஆகிவிடுகின்றார். லாய்ஜாசு மின் துனியா இல்லல் பி ஈமான், ஈமானோடு தான் அவர் மன்னிக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஈஸியாக எதுகுலுல் ஜன்னத்தி பிகைரில் ஹிசாப், இந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் நாளை சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே மௌலிது ஓதுவது என்பது கூடும்.